ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். வாங்க இன்றைக்கி பதிவு நான் பார்க்கலாம். எதிரிக்கு நம்ம செஞ்சதை திருப்பி அனுப்பக்கூடிய மை தான் அந்த எதிரேற்று மை. அந்த மை என்னன்னாக்கா, எதிரி நமக்கு என்ன மாந்திரிக வேலைகள் செய்தாலும் அது எதிரிக்கே திரும்ப போகும். நமக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. அதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். இந்த மையோட வேலை என்னன்னாக்கா, எதிரி நமக்கு ஏவல் பில்லி சுனியம் செய்வனை எது செஞ்சாலுமே சரி, அதை எதிரிக்கிட்டேருந்து பாதுகாத்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். எதிரிக்கு தான் திருப்பி அனுப்புவோம். அவன் எத்தனை தடவை செஞ்சாலும் இந்த மையை நீங்கள் யூஸ் பண்ண அவனுக்கு தான் திரும்பி போய்கிட்டு இருக்கான். அவனுக்கே குழப்பமாயிடும், நம்ம என்ன செஞ்சாலும் அவனுக்கு ஏன் பழிக்க மாட்டேன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இப்போ எதிரி ஒருத்தன் உங்களுக்கு பிரச்சனைகள் பண்ணியிருப்பான். அவனுக்கு நீங்கள் போய் நிறைய செய்வீங்க, செஞ்சாலும் பழிக்காது. பழிக்கும்போது என்னன்னாக்கா, அவன் திருப்பி அனுப்பக்கூடிய எந்திரங்களோ மையோ இது மாதிரி ஏதாவது தாயத்துகளோ போட்டிருப்பான். அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அவனுக்கு பழிக்காது. அதுதான் காரணம். அப்போ அவன் யூஸ் பண்ணுற வித்தை அவன் திருப்பி உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு பழிக்காமல் இருக்கணும். அதுக்கு தான் இந்த எதிரேற்று மை, எதிரேற்று மருந்தெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனாலனாக்கா எதிரேற்று மை வேணுங்கிறவங்க நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா இந்த மை நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, நெத்தியில் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. உங்கள் குலதெய்வத்தையோ, விநாயகர் பெருமானையோ, காளி, முருகர், மதுரை வீரன், ஐயனார், இது மாதிரி கருப்பசாமி, முனீஸ்வரன், இந்த மாதிரி தெய்வங்கள் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் அந்த குலதெய்வத்தை வேண்டி வணங்கி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டால் போதும். இது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல. பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். என்ன எவ்வளோ பெரிய மாந்திரிக வேலைகள் செய்தாலும் அவனுக்கு அது திருப்பி அனுப்பக்கூடிய வேலைகளை தான் இந்த மை செஞ்சிகிட்ருக்கோம். இந்த மை 100% சைவ முறைகளில் செஞ்சது. அசைவ முறைகள், மயான பூஜை அப்படி இப்படி எதுவும் கிடையாது. சாதாரண மூலிகைகளை வச்சு விநாயகர் பெருமானை வணங்கி செய்த இந்த மை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மை மருந்து, வசிய மை, வசிய எண்ணெய் எல்லாமே சைவ முறைகளில் தான் செய்கிறது. அசைவ முறைகள் பக்க விளைவு கொடுக்குங்கிறதுனால சைவ முறைகளில் தான் நம்ம செஞ்சு எல்லாம் பண்ணுறோம். அதனால் யாரும் பயப்படாமல் வாங்கிக்கலாம், பயம் தேவையில்ல. அதனால் நீங்கள் பயப்படாமல் வாங்கிக்கலாம். என்னன்னாக்கா, மை வேணுங்கிறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். ஃபோன் கால் சில சமயம் நான் வேலையாக இருந்தேன்னா அட்டன் பண்ணி பேச முடியாது. அதனால் வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் எப்போ பார்க்கணும் அப்போ நான் ரிப்ளை பண்ணுறேன். அது பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு டைம் பாஸ்க்கு மட்டும் யாரும் கால் பண்ணாதீங்க. அதே போல் வேணுங்கிற மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. சில பேர் நீங்கள் கொடுத்த அட்ரஸ் தான் நான் கொரியர் அனுப்புகிறேன், சில பேர் வரலன்றீங்க, சில பேர் என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. கரெக்டாக அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம போட போகிறேன், சரிங்களா? அட்ரஸ் சரியாக இருந்தால் கொரியர் வரப்போகுது. அட்ரஸ் சரியில்லை, கொரியர் ரிட்டர்ன் வந்தது. சில பேர் ஆஃபீஸில் ரிட்டர்ன் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அதாவது பார்ட்டிக்கும் டெலிவரி பண்ண மாட்டேறாங்க. சில கொரியர் ஆஃபீஸ்லேயும் குறைகள்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. சில பேர் டெலிவரி பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சிடுறாங்க. அவங்க கால் பண்ணி நமக்கு வரலன்னு கேட்குறாங்க. அதே போலனாக்கா டெலிவரி ஆஃபீஸில் ரிட்டர்ன் போடுறாங்க, அது நம்மகிட்ட சேர மாட்டேங்குது. ரிட்டர்னும் வேறு ஏதாவது ஏரியாவில் எங்கேயாவது பெண்டிங்கில் நின்றுடுது. அதனால் சரியான அட்ரஸ் கொடுங்க. உங்கள் ஏரியாவில் எந்த கொரியர் ஃபேமஸாக இருக்கோ அந்த கொரியர் கரெக்டாக எந்த கொரியர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த கொரியர் பேரை சொல்லிவிடுங்க. சில ஏரியா எஸ்டி கொரியர் எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. சில ஏரியாவில் ஃப்ரெஞ்சு கொரியர் ஃபாலோ பண்ணுவாங்க. சில ஏரியாவில் டிடிசி ஃபாலோ பண்ணுவாங்க. சில ஏரியாவில் ப்ரொபோஷனல் ஃபாலோ பண்ணுவாங்க. மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் அந்த ஏரியா ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கொரியர் டெலிவரி ஆகிடும். அதனால்னாக்கா எந்த ஏரியாவில் கொரியர் கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்கள், சரிங்களா? நான் அதிலேயே போட்டு விடுறேன். அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் அனுப்பணும். உங்கள் ஃபோன் நம்பர் கவரில் எழுதிடுவோம், உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கால் பண்ணாங்கன்னா போய் வாங்கிக்கிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நான் கொரியர் போடும்போதும் உங்கள் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணி தான் போடுவேன் அட்ரஸோட. அதாவது கொரியரை மென்ஷன் பண்ணி போடும்போது உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா கால் வரும்போது அட்டன் பண்ணி தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணிவிட்டு கொரியர் போய் வாங்கிக்கோங்க. நீங்கள் கால் அவங்க கூப்பிடும்போது கால் எடுக்கலைன்னா கொரியர் ரிட்டர்ன் போட்டுருவாங்க. கொரியர் கைக்கு சேராது, சரிங்களா? இந்த எதிரேற்று மை வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் வாங்க, கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். மையோட விலை 1500 தான், சரிங்களா? அதனால் மை வேணுங்கிறவங்க நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த மாந்திரிகம், ஏவல், பில்லி சூனியம், சிவனியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பதிவு நான் போடுறேன், சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோக்குள்ளே வாங்க, அதை தான் நான் உங்களை கேட்குறேன்.